ஸோ ஹேடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து சுகாக்காக. ஸோ ஸ்டோரியோட நேம் வந்துட்டு மை லேப். ஸோ கேரக்டர்ஸை பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ள டேரெக்டாக போயிடும், மித்ததெல்லாம் ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம், ஓகேவாடா? ஸோ வாயன் அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட். அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் செய்வன், அப்பா அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிருவா, அப்படி தான் அவளோட கேரக்டர். ஆனால் அவகிட்ட கொஞ்சம் அடம் பிடிப்பு இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, அடம் பிடிக்கிறத தாண்டி கோவம் அதிகமாக வரும். கோவம் வந்தால் அடம் பிடிப்பா, பேச மாட்டா, அப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் சுகான்னு பார்த்தா சைலண்ட். பட் இருந்தாலும் கோல்டுனா கோல்டு, தாறுமாறான கோல்டு சுகா இதில். அப்புறம் சுகா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, OT7 மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுகா வந்து சைடில் வந்து மியூசிக் ஆல்பம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மியூசிக் ப்ரொடியூசராகவும் இருக்காரு சுகா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயன் வந்துட்டு காலேஜ் முடிச்சு 3 மாதம் தான் ஆகுது, ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் செல்லே ஒரு சர்ச் தான் காட்டுறாங்க. ஸோ சர்ச்சில் வந்துட்டு ப்ரீஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மின்யுங்கி ஆகிய நீங்கள் வயனை திருமணம் செய்துக்கிற சம்மதமா அப்படி சொல்லி கேட்க, நம்ம இவங்கியும் வந்து ஓகே ஐ டூ அப்படி சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ப்ரீஸ்ட் வந்து வயன் கிட்ட கேட்குறாங்க. ஸோ வயனாகிய நீங்கள் மின்யுங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான்னு கேட்க, வயன் வந்து அமைதியாகவே ஃபியூ மினிட்ஸ் நிற்கிறா. அவளோட ஃப்ளாஷ் வேறு இடத்துக்கு போகுது. நம்ம இப்போ ஃப்ளாஷ்பேக் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக்குங்கிற மாதிரி, சாரி ஃபியூ வீக்ஸ் பேக், ஓகே, 1 வீக்குக்கு முன்னால். ஸோ வயன் வந்து அவங்க வீட்டு ஹாலில் கையை அவ்வளோ எப்படி சொல்கிறது, கையெல்லாம் ஸ்வெட் ஆகுது. அவள் அவ்வளோ பயத்தில் நின்றுட்டுருக்கா, பதட்டத்தோடு நின்றுட்டுருக்கா. அவள் கண்ணில் கண்ணீர் மட்டும் வரணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளவே நின்றுட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பா அவளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சோஃபாக்கு பின்னாடி வயன் நிற்கிறான், அவளுக்கு முன்னாடி அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஸோ என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பா, நான் காட்டுற பையனுக்கு தான் அவள் கழுத்தை நீட்டுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. ஸோ வந்து வயனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அவன் மனசில் தோன்ற ஒரே ஒரு விஷயம், நான் சுகாவை காதலிக்கிறேன், சுகா கிட்ட கூட என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் சுகா கிட்ட என்னோட காதலையும் சொல்ல முடியல, எங்கள் அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க அப்பா பாட்டுக்கு வயனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பான், ஏற்கனவே நான் சொன்ன டிகிரி தான் படித்தா, நான் சொன்ன காலேஜில் தான் படித்தா, நான் படிக்க வச்ச ஸ்கூலில் தான் படித்தா, அப்படி இப்படின்னு நிறையா பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கல வயனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான லைஃப் தான் இப்படி போயிட்டுருக்கோம். அப்பாவுக்கு பிடிச்ச சேரும் தப்பெல்லாம் கிடையாது, ஆனாலும் நமக்கு பிடிச்சவரோட வாழ்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்க பையன், அதாவது வயனை பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி வயனோட வீட்டுக்கு வயனை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த பையன் வீட்டில் தான் வயனோட அப்பா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ வயனோட வயனை பார்க்க வந்த அந்த பையன் கேட்பான், வயனுக்கு ஓகேவான்னு கேட்டிங்களா அப்படிங்க. அவங்க அப்பா சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நான் சொன்னால் என் பொண்ணு ஓகே சொல்லிடுவா, கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ அவள் யாரையுமே காதலிக்கல, எனக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வயனோட அப்பா வந்து அந்த பையன்கிட்ட சொல்ல, அந்த பையனை ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகிறாங்க. வயனால் எதுவும் சொல்லவே முடியல. ஸோ அவங்க போன அடுத்த செகண்ட் ஓடி போய் அவளோட ரூமில் படுத்துட்டு தெவிங்கி தவிங்கி அழுகுறான். ஸோ ரொம்ப அழறான். அவங்க அப்பா வந்துட்டு ரூம் டோரை நாக் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறார், ரொம்ப அழறான். ஸோ அழுதுகிட்டே அப்படியே தூங்கிறான். ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுது. அவன் தூங்கிற போதே ஈவினிங் டைம் ஆகிடுது, ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock வந்துட்டு அவங்க வீட்டு டோரை அவ்வளோ வேகமாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. உள்ளே கூச்சத்தோட செம்ம கோல்டாக ஒரு பர்சன் வராங்க. வேற யாரும் நம்ம சுகா தான். சுகா முன்னே வந்து நின்றுட்டு, வயன் வயன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ வயனுக்கு வந்து எழுந்திருப்பா. ஸோ அரை தூக்கத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்திருப்பா. இந்த சவுண்டை கிட்டோன்னு சுகா வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் கதவை தந்துட்டு கீழே வர. ஸோ சுகா ஸ்டெப்ஸில் வரும்போது வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஸோ வயனோட அப்பா முன்னாடி வந்து நின்றுட்டு, நானும் வயனும் காதலிச்சிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு வயன் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்ல, வயனோட அப்பா வயன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. ஸோ வந்து அவன் நான் சொல்கிறதான் கேட்பா, என் பொண்ணுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, வயன் வந்துட்டுப்பா எனக்கு வந்து சுகாவை பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு கூட என்ன தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் அங்கிள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வயனோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. வயனோட கையை பிடிச்சி இழுத்து ரூமுக்கு போ, அவங்க அம்மாவை கூப்பிட்டு, வயனோட அம்மாவை கூப்பிட்டு ரூமுக்கு போக, இவ்வளோ போய் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. சுகா கையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்டு, அங்கிள் எனக்கு என்ன குறைச்சல், நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் இருக்கேன், அப்போ கூட எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன போய் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ ஃபேமிலியோட டோட்டலாக அட்டாச் ஆகாமல் இருக்க, நான் என்ன பண்ணிட்டு சுகா, என் பொண்ணுக்கு நீ செட் ஆக மாட்டேன், நான் பார்த்த மாப்பிள்ளை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? இட்ஸ் எ லிமிட், ஓகேவா? இதுக்கு மேலே நீ என் பொண்ணை பார்க்கவே கூடாது,
என் பொண்ணு உன்னை பார்க்க மாட்டா, அவள் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறா, கொரியாவில் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வயனுக்கு என்ன சொல்கிறதுனே முடியல. அவங்க அம்மா இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் சுகா இழுக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. சுகா ஒரு கட்டத்தில் வயனோட கை பிடிச்சி இழுத்துட்டு, ஸோ அவளும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. ஸோ அவள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே தைரியமாக நான் இங்கே வந்து சொல்கிறேன், எனக்கு வயனை பிடிக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். அவளே என்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே நான் எதுக்கும் டிலே பண்ண போகிறேன். ஸோ அங்கிள் இன்னும் 1 வீக்கில் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சால் வாங்க, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அந்தாண்ட ஒயினோட அம்மா ஒயின் கை விடவே இல்லை. இவர் பிடிச்சி இழுக்கிறதுல அவங்க அம்மாவோட கையும் வலிச்சா அது இழுத்தா போயிடுவாங்களா, அது மாதிரி ஒயினும் போகிறா. ஸோ ஒயினும் அங்கே எதுவுமே பேச முடியல. அவள் சுகா சொன்னதில் பேய் அடித்த மாதிரி இருக்கா. காருக்கு வந்தோடனே காருக்கு வந்து சுகா வந்து ஒயனை வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் போய் டிரைவர் சீட்டில் உட்காராரு. உட்காந்தோன்னு ஒயன் வந்து, சுகா நீங்கள் என்ன பைத்தியமா, எங்கள் அப்பா கிட்ட இப்படி பேசுகிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. இவ பேசி சுகா வந்து காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு இப்படி ஒயின் கேட்டுகிட்டே இருக்க சுகா சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும், ஓகேவா, நம்ம மேஜர் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 2 or 3 இயர்ஸ் நம்மளால கோவமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்க. சுகா நீங்கள் பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்க. ஒயன் பி சைலண்ட், ஓகேவா. கொஞ்சம் ஒயன் பயந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சுகா கத்துனோடனே ஒயன் வந்து அமைதியாகிடுறான். ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. சுகாக்கு செம்ம டென்ஸ் ஆகுது. ஏன் ஒயன் நீ என்ன லூஸ் ஆடி, எதுக்கே அழுதுட்டு இருக்க, பிடிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஒயன் சொல்கிறேன், பிடிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இல்லைங்களா, ஆனால் அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அவங்கள லவ்வே பண்ணுறேன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து வேற ஒரு பையனை பார்த்து இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சுகா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சுகா வந்துட்டு, நீ இதை உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன், காரில் வந்து இவ்வளோ உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டே எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா, உங்கள் அப்பா அம்மா என்னை ஒத்துக்கிட்டாங்கன்னு நீ நினச்சிக்கோ, ஒத்துக்கும் போது ஒத்துக்கிட்டும், நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவர் வந்து அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி, இன்னும் 1 வீக்கில் எனக்கும் கல்யாணம் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணேன் சரியா அப்படின்னா, அந்த மேனேஜரும் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுறாரு. ஸோ ஒயின் இதான் உன்னோட ரூம், ஆப்போசிட் ரூம் தான் என்னோடது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிடுறாரு. ஸோ நம்ம எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கா. அவள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாள். ஸோ வந்து அங்கே இருக்க லேண்ட்லைன்லேருந்து அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்கா. ஸோ அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிடறாங்க வயனோட வாய்ஸை கேட்டு, வயன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆமாம்மா நான் வயன் தான் பேசுகிறேன்னு அவங்க அம்மா வெடுக்குன்னு ஃபோனை வச்சுறாங்க. ஸோ இப்படி நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்க கிடையாது வயன், உனக்கு உன் காதல் தான் முக்கியம்னு நான் போவேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, வயன் வந்துட்டுமா நானாம்மா அப்படி வந்தேன், யோசிச்சு பாருமா அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார் அப்படிங்க. சரி பரவாயில்ல, நீ வா, நான் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க. ஒயன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் சுகாவை லவ் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா அவரை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆகலை. அவ்வளோ தான், உனக்கு எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் வயன், நீ வீட்டை விட்டு போயும் திரும்ப வீட்டுக்குள்ளே வர ஒரு வழி சொன்னேன், அந்த வழி நீ கேட்கல, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. ஸோ இவளும் கால் பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஸோ வயன் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவா, அதனால் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருப்பான். ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் இருக்க மாட்டா, பிகாஸ் ஏன்னா அவளோட கிளாத்ஸ் தான் இங்கே எதுவுமே இருக்காதுல்ல, அவள் பாட்டுக்கு ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்பாள். ஸோ வந்துட்டு சுகா ஒரு வரையா வாங்கி ஃப்ரெஷ்அப் ஆலையா அப்படி சொல்லி கேட்கும்பொழுது வயன் எதுவுமே பேச மாட்டா. ஸோ வந்து அவள் அமைதியாகவே இருப்பாள். சுகா புரிஞ்சுப்பார் என்னமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெய்டை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படிங்க. ஸோ அங்கே இருக்க மெய்ட் வந்துட்டு என்னாச்சு மேம், ஏன் ஃப்ரெஷ்அப் ஆகலை அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னோடய கிளாத்ஸ் எதுவும் இங்கே இல்லை, ஸோ அதனால தான் நான் ஃப்ரெஷ்அப் ஆகலை அப்படிங்க. ஸோ வந்துட்டு நம்ம சுகா வந்து வயனை பார்த்து சொல்கிறாரு, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கான கிளாத்ஸ் வந்துடும், நான் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. வயன் சுகா கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ சுகாவுக்கு புரியுது வயன் ரொம்ப கோவமாக இருக்கா, அதனால தான் நம்மக்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. ஸோ அதனால் அப்புறம் அமைதியாக விட்டுறாரு. ஸோ வந்துட்டு சுகாவும் மேம்பாட்ட பிளேஸ்க்கு போகிறேன்னு சொன்னார்ல, அவர் இறங்கியே போகல. அவர் வந்துட்டு தன்னோட வீட்டுக்கு தான் போகிறாரு. சுகாக்கு இந்த ஸ்டோரியில் ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு ஒரு 5 வயசில் பாப்பா இருக்கா. ஓகே மேடம். ஸோ அந்த பாப்பாக்கெலாம் பேர் வேண்டாம், நான் பாப்பான்னு சொல்கிற போதும் சரியா. ஸோ வந்துட்டு சுகா அங்கே போக, சுகா வந்து அந்த குட்டி பாப்பா மட்டும் தான் ரொம்ப அட்டாச்மெண்ட், ஃபேமிலியோட அவ்வளோ அட்டாச் கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு ஃபாரினில் படிச்சிருப்பாரு, ஹாஸ்டலில் தங்கியே படிச்சதுனால ஃபேமிலியோட அவ்வளோ அட்டாச் கிடையாது. ஸோ அதனால் அவர் அந்த குட்டி பாப்பா கூட மட்டும் நல்லா விளையாடுவார். சுகாவை பார்த்தோன்னே அங்கிள் வந்திருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா வந்து ஹக் பண்ணிக்க, ஆமாம் நான் பாட்டியையும் அப்பா அம்மாவையும் தாத்தாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அண்ணியெல்லாம் பார்த்துட்டு அண்ணி கூட கொஞ்சம் நல்லா பேசுவார். அண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு நல்லா பேசிட்டு போக. ஸோ பாப்பு நீ உள்ளே போடா, நான் பாட்டிகிட்ட பேசிட்டு தாத்தா கிட்ட பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காராரு. உட்கார்ந்தோடனே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்துருக்காங்க.
அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சுகா ஆரம்பிக்க, சொல்கிறேன் அப்படிங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்க. சரிடா, எந்த மண்டபம், எப்போ கல்யாணம், யார் வீட்டில் கேட்கணும் எல்லாம் சொல்கிறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. நீங்களாம் எதுவுமே பண்ண வேணாம், நானே எல்லாம் பண்ணுறேன், ஓகேவா, கல்யாணத்துக்கு மட்டும் வந்துருங்க அப்படிங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தின பையன் கூட இப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சுகாக்கு ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இல்லாததுனால எப்படி பேசணும்னு கூட தெரியல. மோஸ்ட்லி அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஹாஸ்டல், இந்த ஸ்கூல்னாலும் ஹாஸ்டல், அந்த காலேஜ்னாலும் ஹாஸ்டல், ஹாஸ்டலுங்கிறதுனாலே அவருக்கு ஃபேமிலி பாண்டிங்கே கிடையாது. ஸோ அதனாலே அவர் இப்படி பேசுகிறாரு. ஸோ இதை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, அம்மா அப்பா. சரிடா, என்னைக்கு கல்யாணம்னு கேட்க, இன்னும் 3 டேஸில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே சொல்கிறாரு. ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும். அந்த பொண்ணுடைய வீட்லையெல்லாம் நாங்கள் பேசுகிறான்னு கேட்க, இல்லை அவங்க அப்பா கிட்ட நேற்று நைட்டே அவள் பேசினா, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் அவர் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்ல, சரிடா அப்படின்னு அவங்க அம்மாவை விட்டுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் ஒயன் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒயன் கிட்ட ஒயன் பேசவே மாட்டேங்கிற சுகா கிட்ட. ஸோ சுகாவுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சுகா வந்துட்டு சரி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்து இவளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் விட்டாரு. ஸோ இப்படியே 3 டேஸும் போகுது. வெட்டிங் ட்ரெஸ், வெட்டிங் ரிங் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு சுகாவோட அம்மா வந்து ஒயன்கிட்ட பேசுவாங்க நார்மலாக. ஸோ ஒயனும் அவங்கக்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி 3 டேஸ் போக ஸோ வெட்டிங்கும் நடக்குது. ஸோ ப்ரீஸ்ட்டும் அதான் இப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது, ஓகேவா. ஸோ இப்போ தான் ப்ரீஸ்ட்டு கேட்டேன். ஸோ வந்து ஒயனும் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு ப்ரீஸ்ட்டு கேட்குறாரு இன்னொரு டைம், ஒயன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஸோ இவங்க ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க தயாரான்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ வயனும் ஐ டூ அப்படின்னு சொன்னேன். ஸோ இனிமேல் வயன் வந்து மென் வயன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம், ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ சுகா வந்து ரிங் போட்டு விட வயனும் ரிங் போட்டு வர்றான். ஸோ சுகா கிஸ் பண்ண வரும்போது வயனோட கண்ணில் அவ்வளோ ஒரு கோவம் கலந்த கண்ணீர் இருக்குது. ஸோ சுகா வந்து லிப்பில் கிஸ் பண்ணுவோம், ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அந்த மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பெக்கெட்லாம் தூக்கி போட, ஸோ பொக்கெட்லாம் வந்து ஜங்குக்கு தான் பிடிக்கிறாரு, ஓகேவா. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு தான் பொக்கெட்டை பிடிக்கிறாரு. ஸோ வந்து வெட்டிங்கும் முடியும். ஸோ நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறதாங்க. ஸோ சுகாவும் தன்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பார், தனியாக இருந்திருப்பாரு, அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆக ஸோ ஒயின் இன்னும் சுகா கூட பேசவே இல்லை. சுகா ஆனால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு ஒயனோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண. ஆனால் ஒயனோட பேரண்ட்ஸ் கன்வின்ஸ்டே ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையில் சுகாவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ஸோ அவர் அதனால் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. புதுசாக 2 சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரே, லிரிக் எழுதி அவரே, மியூசிக் போட்டு அவரே எடுக்கலாம், சரி அவரே வந்து லான்ச்சும் பண்ண. ஸோ அது செம்ம ஹிட் ஆகுது. ஸோ ஹிட் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு அது என்ன ஹிட் பார்ட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்து ஹிட் ஆக ஸோ பார்ட்டிஸ் கொடுக்க ஸோ வயனும் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. வயனும் வரும். ஆனால் இதுவரை சுகா கிட்ட எப்படி எதுவுமே பேசல. இப்படியே கல்யாணமே 1.5 மந்த்துக்கு மேலே போயிடும். ஸோ வந்துட்டு 1.5 மந்த்துக்கு மேலே போயிடும். ஸோ வந்துட்டு ஹிட் பார்ட்டி கூப்பிட்டு போகிறார் சுகா வயனை. ஸோ செம்ம கிளாஸியான ஒரு ட்ரெஸ். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ வந்துட்டு வயனும் சுகாவும் போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்னா மக்கள் இடத்தோட வயனுக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ராக்ட் இருக்குது. ஸோ வந்து அங்கே பார்ட்டியில் பார்த்தோன்னா மக்கள் என்னோட வாங்கி போயிடுறான். ஸோ இப்போ மக்கள் 3 பேரும் வாங்கி கூப்பிட்டு போயிடறாங்க. போய் உட்கார வச்சு ஜிமின் கேட்குறான் வாங்கிக்கிட்ட, நீ எப்படி என்னோட ஜூனியர் தானே, சுகாயாங்கும் ஜூனியர் தானே, எப்படி நீ சுகாயாவை லவ் பண்ண அப்படிங்க. எனக்கு பார்த்ததும் பிடிச்சிச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்ல, எப்படி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கார் பார்க்கிங்கில் சுகா தன்னோட காரை வந்து பார்க் பண்ணாடா, பார்க் பண்ணிவிட்டு இறங்கும் போதே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. அப்புறம் ஜங்கோ கேட்குறாரு ஜிமின் முடிச்சவனை, அப்புறம் ஏன் சுகா யாங் உன்னை லவ் பண்ணுறவர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் ஏன் சுகா யாங்கிட்ட பேச மாட்டேங்கிறார், எவ்வளோ வருத்தப்படுறாரு தெரியுமா அப்படிங்க. நானும் காதலிச்சிருந்தேன் இல்லைங்களா, என் அப்பா அம்மாவோட சந்தோஷத்தோட நான் சுகாவை கல்யாணம் பண்ணிக்கணும், சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான் தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க, என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நானும் என் ஹஸ்பண்டும் போய் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம்ல, உடம்பு சரியில்லைனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம்னாலும். ஆனால் இப்போ என்னால் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கவே முடியாது தெரியுமா, என் அம்மா அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பாட்டுக்கால. ஸோ வந்துட்டு என்னதுன்னா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பக்கம் தான் பேரர் வந்துட்டு
அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ திரும்பி திரும்பி இவளே அந்த அதில் இருக்க ஒரு கிளாஸ், அதாவது குட்டியாக ஒரு கிளாஸ் ஷார்ட் இருக்கும்ல, அதை எடுத்து குடிச்சிடுறா தண்ணின்னு நினச்சி. என்ன காருது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ல அந்த ட்ரிங்க் குடிச்சா, என்ன ஒரு மாதிரி தொண்டெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கான், தொண்டையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அதே பரவாயில்ல, கூப்பிட்டு இன்னொரு கிளாஸ் குடுன்னு சொல்லிட்டு வாங்கியும் குடிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால அவனுக்கு ஓவர் ட்ரௌசி ஆகுது. இதை ஜிம்மின் ஜங்குக்கிட்ட புரிஞ்சுட்டு சுகாவை கூப்பிட்டு, ஐயா இவங்க தெரியாமல் ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி குடித்தது ட்ரிங்க்குனா உங்களுக்கே ட்ரிங்க்கு தெரியும், தண்ணி கிடையாது, வேறு ஒன்று, சரியா? ஸோ வாயினும் குடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ வந்து சுகா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு போகிற வழி ஃபுல்லாக வாயின் புலம்பிகிட்டே போகிறான். சுகா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல, அப்பா அம்மா ஒன்றையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ப்ளீஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறான். நான் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப சுகாவும் சரின்னு கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இன்னமும் வயனும் சுகாவும் தனித்தனி ரூமில் தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஆப்போசிட் ரூமில் தான் இருக்காங்க. நான் வந்துட்டு சுகா என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் கொண்டு போய் காரை நறுக்கிட்டு வயனை கொண்டு போய் அவளோட ரூமில் படுக்க வைக்க, வயனே வந்து சுகாவை கிஸ் பண்ணுறா. ஸோ சுகா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண, ஸோ வயனே வந்து லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். சரியா, இதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்களும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. இதை பார்க்கும்போதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வயன் காரியம் பண்ணி வச்சிருக்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் எதுவுமே பேசல. அவள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகிறான். எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவளாம் கீழே போய் உட்காந்துக்கிறான். ஸோ சுகாவும் வந்துட்டு மார்னிங் எல்லாராது, ஸோ வயன் பக்கத்தில் எல்லாரும் பார்த்தா ஓகே வயன் எழுந்து போயிட்டா அப்போலாம் சொல்லிட்டு இவரே ஒரு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போக. ஸோ வயனோட கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ வயன் சுகாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. கீழே வர சுகாவை பார்த்து சுகா சொல்கிறாரு, நான் எதுவும் பண்ணக்கூடாது, நீ நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னா வயன் யோசிச்சு பார்த்துட்டு தாமலை தான் தப்பு இருக்குங்கிறது புரிஞ்சுட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக. ஆனால் சுகா கிட்ட இதுவரையில் பேச கிடையாது. சுகா நார்மலாக பேசுகிறாரு, ஆனால் வயன் தன்னோட பதிலாக வேற ஒரு பர்சனை வச்சு தான், அதாவது தேர்ட் பர்சன் மூலியமாக தான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற மேட் கிட்ட ஓகே இட்ஸ் அ லிமிட், அவர் ரூமில் அவர் வந்துட்டு என்னோட ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. ஸோ வந்துட்டு அந்த மேட் வெளியே போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதை சொல்லியிருப்பா. ஸோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சுகா ஓகே நான் என்னோட ரூமில் இருந்துக்கிறேங்கிறாரு. ஸோ வந்து வயன் சொல்கிறான், மேடை கூப்பிட்டேன், ஆண்டி இங்கே நிமிஷம் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல அந்த மேடு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே, ஆண்டி நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னு சொல்ல சுகா ஓகே போட்டோம், எனக்கு என்ன கோர்ஸாக இருந்தாலும் நான் அவளை படிக்க வைக்க தயார்னு சொல்ல. ஸோ வந்து வானம் வந்துட்டு ஸோ நான் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், என்ன இடத்துல பண்ணணுங்கிறத அவரை விசாரித்து சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்க. ஸோ சுகாவும் சரி என்ன கோர்ஸ்ன்னு சொல்ல. ஸோ வாயனம் வந்து 3 months கோர்ஸ்ன்னு சொல்லுறா. ஸோ அதை கோர்ஸ் பேரும் சொல்கிறேன். ஸோ சுகாவும் வந்துட்டு சாரி 3 months கிடையாது 6 months கோர்ஸ் அதாவது ஒரு டிகிரி ஏதோ ஒரு சொல்லுவாங்களே பேர் மறந்துருச்சு எனக்கு. 3 months 6 months ஸ்டடி அது மாதிரி, அதாவது ஒரு கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் பண்ணவங்க சுகாவும் கேட்டுட்டு தன்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இங்கே இருந்தால் ஸ்பெஷல் அங்கேயே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வயனும் அங்கே சேர்த்து விடுறாரு. ஸோ இவங்களோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் வயன் வந்து சுகா கிட்ட கோவத்தை குறைக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவளோட கோவமே பேசாமல் இருக்கிறது தான். ஸோ ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாகவே இருக்கான். வீட்டுக்கு வருவா, சாப்பிடுவா, பண்ணுவா, எல்லா ஒர்க்கும் பண்ணுவாள். சுகா கிட்ட மட்டும் பேச மாட்டான். சுகாவும் வீட்டுக்கு வருவார், வாயின் கிட்ட பேசுவார், வாயின் ரிப்ளை பண்ண மாட்டான். மெயின் மூலியமாக தான் பதில் சொல்லுவான். சுகாக்கு இது பழகிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து கல்யாணமாகி ஒரு 4 months கிட்ட இருக்கும். ஸோ பழகிடுச்சு. ஸோ வந்து ஒன் டே மார்னிங் வயன் ரொம்ப லேட்டாக தான் இருந்துருச்சுப்பா, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ அவர் கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ டிவி மேலே ஒரு ஸ்டிக்கி நோட் ஓட்டிட்டு போயிருப்பாரு. ஐம் சாரி வயன், உங்ககிட்ட சொல்லணும் தான் ட்ரை பண்ணேன். ஸோ நீ 8 o'clock வந்து கீழே வரல, அதனால எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, நான் ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒட்டியிருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே ஃபாரின் போகிறாரா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அதை விட்டுருவா, பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஸோ அன்னைக்கானாடி அப்படியே போயிருக்கும், வாரத்துக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்படியே ஒட்டு அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த டே அப்படியே முடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேவும் அவள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி காலையில் எல்லாம் லேட்டாக இருக்கும். அவள் கிளாஸுக்கும் அன்றைக்கி போயிருக்க மாட்டா. மார்னிங் சிக்னஸாக இருக்கும். இவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டவுட்டாக இருக்கும். ஸோ ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ, பீரியட்ஸும் தள்ளி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி, டேட்டும் தள்ளி போயிருக்குங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ப்ரெக்னென்சி அது பேர் என்னதான்
ப்ரெக்னென்சி கிட்டும் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பா. ஸோ பாசிட்டிவ்னு வந்திருக்கும். ஸோ இவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா, ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ வாயனுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா, அதாவது வாயனோட அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே போனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால சுகாவோட அம்மாவை பார்க்க போயிருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சுகாவோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இது வரும் சுகா வீட்டில் தான் இருந்திருப்பா. சுகாவோட அம்மா வீட்டுக்கு ஒரு டைம் கூட போயிருக்க மாட்டான். இன்னைக்கு போகிறாள். ஸோ சுகாவோட அம்மாக்கே பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. எதுக்கு இவ வரா, எப்பயுமே இங்கே வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி சரி வாமா வாயன் அப்படிங்க. ஸோ வந்துட்டு அவங்க கூப்பிட்டு வச்சு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. சுகாவோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கா. ஸோ வாயனும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த குட்டி பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வர மதியமே வந்துடும். பிகாஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிரேட் கிட்ட படிக்கிறான். அவள் வந்து மதியமே விட்டுருவாங்க, வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வந்தானா வாயனை பார்த்தோன்னா சேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்க. வாயனமும் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொல்கிறா, இது வந்து எப்படின்னா ஃப்ரைடே கிட்ட நடக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் வேணும் நமக்கு. அதனால் சாட்டர்டே ஃப்ரைடே வர வச்சுக்கணும். சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ வந்துட்டு டைலாக் கம்மியாக பேசுகிறேன். சரியா? வந்து அந்த குட்டி பாப்பாவும் வாங்கிக்கிட்ட விளையாண்டுட்டக்கா. ஸோ அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஸோ ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஸ்வீட் வாங்கி ரொம்ப சாப்பிட்றாள். இதை அவங்க மாமியார் பார்த்துட்டு இதுவும் தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ஒயின் சாப்பிட்டுட்டே இருக்கு. ஸோ ஒயின் வந்து பார்த்து பொறுமையாக நடக்கிறா. எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுறத அவங்க மாமியார் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒயனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு ஒயன் அப்படிங்க. தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க டின்னர்லாம் முடிச்ச பிறகு. ஒன்றும் இல்லைத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீ எதையும் மறைக்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இது உங்கள் பையன்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டே சொல்கிறேன், ஐ எம் ப்ரெக்னென்ட் ஆன்ட்டி அத்தை அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஒயனை ஹக் பண்ணி ஒயனோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒயனும் ஓகே அத்தை நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு தெரிஞ்சு 3 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு இல்லை. ஸோ எப்போ சுகா வருவாருன்னு தெரியாது. 1 வீக்குன்னு சொல்லியிருக்காரு. பிஸ்னஸ் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சுட்டு சீக்கிரம் கூட வந்திருக்கலாம். எப்போ வருவாருன்னு தெரியாது. நான் அங்கே போகிறேன், எனக்கு அங்கே தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல சுகாவோட அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா இருக்கால, அவள் நான் சித்தியோட வீட்டுக்கு போவேன், எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நடு ஹாலில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். சுகாவோட அண்ணாவும் அண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கன்வின்ஸே ஆகலை. வாயின்னு சொல்கிறா, சரி நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 hours கிட்டே இருக்கும் இந்த பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போக. வீட்டுக்கு போய் பார்க்குறான். ஸோ வீட்டுக்கு போய் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ நாள் அதாவது சுகாவுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி தான் வீட்டோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து வீட்டை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒயனுக்கு சுகாவுக்கு 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து வீடே சேஞ்ச் ஆகிருக்கும். செம்ம க்யூட்டாக இருக்கும். ஒயன் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருப்பான், என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கேன். உள்ளே வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், வந்துட்டியா வயன் அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தா என்னத்த நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா ஒயன் சொல்லியிருப்பாள் சுகாவோட அம்மா கிட்ட. சுகாவோட அம்மா சரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிருப்பாங்க. வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஒயனோட வீட்டுக்கு வந்து சுகாவுக்கும் ஒயனுக்கும் பிடிச்ச மாதிரி வீட்டோட இன்டீரியர் டிசைன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதனால தான் வாயின் வந்துட்டு எங்கேன்னு சொல்லி கேட்டிருப்பா. ஓகேவா? ஸோ வரத்துக்கு 2 hours ஆகிருக்கும் போல. அந்த 2 hours வந்து இவங்க இதெல்லாம் தான் மாற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சுகாவோட அம்மா வந்துட்டு சரிம்மா நீ வந்துட்டல, இவங்க தான் சுகா பிறந்ததுலேருந்து வளர்த்தாங்க 4 years 5 years கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை இன்ட்ரோ பண்ணிவிட்டு சொல்ல. ஸோ அவங்க ரொம்ப வயசானவங்க. ஸோ அந்த லேடியும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு லேடியும் வச்சுருக்காங்க. நீயும் கன்சீவாக இருக்க, இவங்களே இவங்க பார்த்துப்பாங்க வயன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. அத்தை இங்கேயே இருந்துட்டு போங்க. இல்லைடா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கும், நீயும் பத்திரமா இருன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து அத்தையும் கிளம்பி போகிறாங்க, சுகாவோட அம்மாவும் கிளம்பி போயிட. ஸோ வந்துட்டு வாயனும் இவளுக்கு வந்து திரும்ப லேட் நைட் வந்திருக்கனால ஒரு 10-10:30 கிட்ட இருக்குமா. பாப்பாவுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்றாடான்னு கேட்க, இல்லை ஆண்டி இல்லை சித்தி எனக்கு வேண்டாம்னு சொல்ல. ஸோ இவளும் ஃப்ரூட் ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுத்து மில்க் வந்து சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. ஸோ வந்து அந்த பொண்ணும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சரி சித்தி போகலாம் வாங்க மேலேன்னு சொல்ல. ஸோ மேலே போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு வாயனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு இருக்க அந்த ரூம் பார்க்க குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் திங்ஸ் நிறையா இருக்குது, பொம்மைகள் எல்லாமே இருக்குது. வாயின் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகுறான். என்ன 2 மணி நேரத்துக்குள்ளே அத்தை இவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி என்னத்தான் இது அப்படிங்க. இதெல்லாம் நான் சுகாக்கோசம் வாங்கின திங்ஸ், ஓகேவா? ஸோ பார்த்து என் பையனுக்கு நான் வாங்கினது, என் பேரனுக்கோசம் இனிமேல் வாங்க ஆரம்பிக்க போகிறேன், என் பேர குழந்தைக்கோசம் அப்படின்னு சொல்ல வாயின் சேர்க்க சரி அத்தை நான் போயிட்டு பாப்பா தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறான். ஸோ பாப்பாவுக்கு நிறையா கதை சொல்கிறான். ஆனால் அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரிவா கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு வந்து இவங்க வீட்டில் ப்ரொஜெக்டர் இருக்கும், குட்டி மினி ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ குட்டி பாப்பா வந்து நான் வந்து அதாவது கார்ட்டூன் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்க. ஸோ வாயின் வந்து தன்னோட மொபைலில் வந்துட்டு
கார்ட்டூன் மூவிஸை கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டரில் வச்சு காட்டிக்கிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாப்பா தூங்கிடுவா. அதாவது சோஃபாவில் வாயன் வந்து அந்த கார்னரில் படுத்திருப்பா. அவள் பக்கத்தில் குட்டி பாப்பா படுத்து தூங்கிடுவாள். ஸோ வாயனும் தூங்கிடுவான். இப்படியே ஒரு 1:30 ஆயிருக்குமா. ஸோ சுகா வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ வீட்டுக்கு வந்து என்னடா ஹாலில் படுத்திருக்கா வாயன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா குட்டி பாப்பா படுத்திருப்பாள். ஸோ குட்டி பாப்பா கம்ஃபர்டபுளாக படுத்திருக்கிறத பார்த்துட்டு வாயன் என்ன பண்ணுறான்னா சுகா என்ன பண்ணுறாருன்னா பாப்பா கொண்டு போய் அவரோட ரூமில் படுக்க வச்சுட்டு வராரு. கீழே வந்து வாயின் பார்த்தா க்யூட்டாக தூங்குறா. சுகாவுக்கு தோணுது வாயினை ஹக் பண்ணி தூங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரும் பக்கத்தில் வந்து வாயினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வாயின் கொஞ்ச நேரத்துலேயே கண்டுபிடிச்சிடறா. ஸோ நம்மள ஒருத்தவங்க புதுசாக படித்தா ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் இருந்திருக்கும். 2 மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டு கண்ணு முழிக்கிறா. பட் இருந்தாலும் சுகாவுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவர் ஹக் பண்ணிட்டே சொல்கிறாரு, ஐம் சாரி வாயன், ஐம் சாரின்னு ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்காங்கிற நினைப்பில். ஆனால் வாயின் முழிச்சிட்டு தான் இருக்கா. வாயின் இருந்துட்டு உங்கள் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கோசம் நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்க. சுகருக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. என்ன வாயன் நம்மக்கிட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீ எனக்கு எதுவுமே தர தேவையில்ல, நீ என்கிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாயன்னு சொல்கிறாரு. வாயன் இருந்தாலும் பட் இருந்தாலும் இது நான் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட மொபைலை வந்து எடுத்து ஏதோ ஒன்று போட்டுட்டு அந்த ப்ரொஜெக்டரில் வச்சுட்டு மேலே, அதாவது இது இருக்குல்ல ரூஃப்டாப், அது மாதிரி செவுத்துக்கு மேலே அந்த ப்ரொஜெக்டரை திருப்பி விட்டுட்டு சுகாவை படுக்க வச்சுட்டு போய் சுகாவோட ஷர்ட்ஸில் படுத்துட்டு சுகாவை ஹக் பண்ணிக்க சொல்ல சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அதில் ஒயின் ஸ்கேன் பண்ணியிருப்பாள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது. அந்த ஸ்கேனோட ஹார்ட் பீட்டோட சவுண்டு இருக்குமா. சுகாவுக்கு ஒன்றும் புரியாது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு வீடியோ. ஸோ இவள் வந்து எடுக்க சொல்லியிருப்பாள், நர்ஸ் கிட்ட கொடுத்து என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டணும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பா. ஸோ இது பார்த்துட்டு என்னது அப்படிங்க, உன் பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்க. சுகா வந்து ரியாலி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுன்னு ஹக் பண்ணி வாயனோட லிப்லே கிஸ் பண்ணுறாரு. ஸோ வாயனை இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ சுகா வந்துட்டு ஓகே நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம், உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்துட்டு நம்ம வாயனும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஸோ அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சுகா தான் ஃபர்ஸ்ட் எழுந்திக்கிறாரு. வாயனை வந்து ஹக்லேருந்து பிரேக் பண்ணி விட்டுட்டு அவர் மேலே போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. பாப்பா இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து வாயனுக்கும் பாப்பாவுக்கும் குக் பண்ணுறாரு. குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாயினை எழுப்ப. ஸோ வாயினை மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாப்பாவையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கூட்டிகிட்டு வரா. ஸோ கொஞ்சம் நேரமும் சுகாவோட அம்மா வராங்க. சுகாவோட அம்மாவை பார்த்தோன்னா சுகா கேட்குறாருமா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படிங்க. என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை பார்த்துக்க கூடாதா நான் அப்படின்னு சொல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி வாயனை பார்க்க ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல சுகாவோட அம்மா கேட்குறாங்க, ஏன் அவன் எதுவுமே கேட்கல நீ எப்படி சொல்கிற அப்படிங்க. அவர் கண்ணால் கேட்டார், நான் வாயால் சொன்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் சிரிச்சிட்டே சொல்கிறா. சரி நான் பாப்பாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி வாயன்னு சொல்லிடுறான். ஸோ இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு வரியா சுகா, ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வாடா அப்படிங்க. ஸோ சுகா சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வாயனை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா அப்படிங்க கன்வின்ஸ் பண்ண போகணும்னு தோணுது. வாயனுக்கு இந்த டைமில் அவங்க அப்பா அம்மாவோட இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு தோணுதுமா அப்படிங்க. அவங்க அம்மாவுக்கும் இது ஆன்சர் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரமும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு லன்ச் முடிச்சு சுகா வந்து வாயனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அதாவது வாயனோட வீட்டுக்கு போகிறாரு. வாயனை பார்த்தோன்னா அவங்க அம்மா கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ வாயனை லாக் பண்ணிட்டே இருக்கா. சுகா வந்து சொல்கிறேன், ஐம் சாரி ஆண்டி, வேணும்னு பண்ண கிடையாது, என் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்னையும் என் ஒய்ஃபையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ எங்களோட குழந்தையவாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட குழந்தைய உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களோட பேர குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஆண்டி அப்படிங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னு எந்த தாத்தா பாட்டிக்கு தான் மனசு உருகாது. வெளியே வேகமாக வராங்க. வந்து வயனை பார்த்துட்டு ரியாலி வயன் அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு வயனை தலையை நோட் பண்ண. ஸோ அவங்க அப்பா அம்மா செம்ம ஹாப்பியாக அப்பா அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவனோட அம்மா சொல்கிறாங்க, நான் உனக்கோசரம் நான் வந்து மன்னிக்க கிடையாது, என் பேர குழந்தைக்கோசரம் மட்டும் தான் மன்னிச்சேன், பார்த்துக்கோ வயன், நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்க. வயனோட அப்பா, நீ முன்னையே வருவேன்னு எதிர்பார்த்த வயன், இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்க, ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலி க்ரியேட் ஆகிட்டாங்க. இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அது என்ன பேபியாக வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல அப்பா அம்மா, நல்ல தாத்தா பாட்டி, அந்த குழந்தை சந்தோஷமாக வரணும். ஒரு விஷயத்துக்கு ராவடி பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு ராவடி பண்ணணும், கெட்ட விஷயத்துக்கு ராவடி பண்ணக்கூடாது. ஒயன் சுகா கூட பேசாமல் இருந்ததுனால சுகாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி ஒயனை தன்னோட அவளுடைய ஃபேமிலியோட சீக்கிரம் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதோட அர்த்தம். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். எந்த சீனாச்சும் ஹர்ட் ஆகிட்டா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகேவாடா, டேக் கேர்.